அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய 3 முக்கியமான சீக்ரெட் நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர்னு கூட சொல்லலாங்க, சீக்ரெட் நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த நம்பரை நீங்கள் எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த 3 விதமான நம்பர் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், நீங்கள் படிச்சுட்டு சும்மா இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்கீங்க பாருங்கள், இந்த ஒரு நம்பரை உங்களுடைய கையில் எழுதுவதன் மூலமாகவும், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0121. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெண்ணால் ஒயிட் கலர் பேப்பர்லேயும் நீங்கள் எழுதலாம். அதே போல் உங்களுடைய கையில் இடது கையில் மணிக்கட்டு இருக்க பாருங்கள், அந்த இடத்துலையுமே ரெட் கலர் பெண்ணால் 0121 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அடுத்தது ஒரு மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பெண்ணால் நீங்கள் எந்த வேலை உங்களுக்கு வேண்டும், அதாவது நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை. நீங்கள் கம்மியாக படிச்சுட்டு பெரிய வேலை எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே உங்களுடைய வேலை என்ன வேண்டுமோ அந்த வேலையை எழுதிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 0121 அப்படின்ற நம்பரை அந்த ஒரு பேஜ் முழுக்க எழுதிடுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு நடுவில், அதாவது அந்த பேப்பருக்கு மேலே ஒரே ஒரு இந்த படிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த படிகார கல்லை அந்த பேப்பருக்கு மேலே வச்சு நம்ம பூஜை ரூமில் வராகி எண்ணெயோடைய பாதத்தில் வச்சுடுங்க. சாயப்பா பாதத்துலேயும் வைக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லை இருந்துச்சுன்னா அவங்களுடைய பாதத்துலேயும் வச்சுடுங்க. அதே போல் உங்களுடைய மணிக்கட்டுலையுமே டெய்லியுமே எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும் பாருங்கள், அந்த வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனை, அதாவது நீங்கள் என்ன வேலை கேட்டிங்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும், நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் ஹோட்டல் வச்சுருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலுமே அந்த பிஸ்னஸில் 4 மடங்கான லாபத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பர் தாங்க இது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 921,31,40. மிகவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தும், தினம் தினம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி, பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு நம்பருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, வட்டிக்கு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண லாஸில் போயிட்டு எனக்கு ₹1 கூட லாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்றீங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இது உங்களுடைய கையிலையுமே நீங்கள் எழுதலாம். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மேலே எழுதிக்கோங்க. நல்ல ஒரு வருமானம் தேவை, இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு எனக்கு லாபமாக கிடைக்கணும், அந்த அமௌண்ட்டை கூட எழுதிக்கலாம். ரொம்ப அதிகமாக பேராசைப்பட்டெல்லாம் எழுதக்கூடாது. உங்களுக்கே உங்கள் தொழிலில் இவ்வளோ வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த நம்பரை ரெட் கலர் பென் இல்லைனா ஸ்கெட்ச் பென் இல்லை மார்க்கரால் நீங்கள் எழுதலாம். 921,31,40 அப்படி எழுதிட்டீங்க இல்லையா. இந்த பேப்பரையுமே நம்ம வராகி எண்ணெயுடைய பாதத்தில் வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு படிகார கல்லை வைங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் மேலே கட்டுவோம் பாருங்கள், அந்த படிகார கல்லை வைங்க. உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வைங்க. அதே போல் நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நான் சொன்னது போல் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வேணுமோ அந்த அமௌண்ட்
அமௌண்ட்டை எழுதி, இல்லை நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பர் அந்த பேஜ் முழுக்க எழுதி அதுக்கு மேலே சின்னதாக ஒரு படிகார கல்லை வச்சுடுங்க. நீங்கள் எங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். இது போல் டெய்லியுமே மாற்றிட்டே இருங்க. இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா அந்த படிகார கல் அப்படியே இருக்கட்டும், பேப்பரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. இப்படி செய்ய 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 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்க, அதாவது ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை வந்து காய்கறி கடை வச்சுருக்கீங்க, இல்லை பந்தல் போடுற அது போல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அங்கே நீங்கள் பணம்லாம் வைக்கிறீங்க பாருங்கள், கல்லாப்பெட்டி, அதுலேயுமே உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ லாபம் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். உண்மையான, அதாவது நியாயமான கோரிக்கையை வைக்கணும். அதனால் ஒரு அமௌண்ட்டை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க. பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அடையணும்னு எழுதி இந்த நம்பரை எழுதி அதுக்கு மேலே ஒரு படிகார கல்லை வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துல செய்யுங்க. டெய்லியுமே பேப்பரை மாற்றுங்க, படிகார கல் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண தேவை, அதாவது அர்ஜென்ட்டாக பணம் வேணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை வாடகை கொடுக்கறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து உடனடியாக பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா இப்போ சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துலையுமே எழுதலாம். நம்பரை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கொண்டே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ, அதாவது நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு ஆக்சுவலி என்ன அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இந்த நம்பரை சொல்லும்போது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். டெய்லியுமே உங்களுக்கு பண தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை பண்ணியிருக்கு. இந்த நம்பரை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 897,741. இந்த நம்பர் மிகவும் அற்புதமான நம்பருங்க. நிறைய சகோதரர்கள் இதை யூஸ் பண்ணி அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு. நீங்கள் டெய்லியுமே இந்த நம்பரை எழுதிட்டே வாங்க ஒரு நோட்டில், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். தினமுமே உங்களை பணம் தேடி வரும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது வேலை செய்கிறீங்க, அதில் வந்து டெய்லியுமே பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த நம்பரை டெய்லியுமே எழுதிட்டே வாங்க. உங்களுடைய உள்ளங்கையிலுமே எழுதலாம், வாட்ச் கட்டுற இடத்துலையுமே எழுதலாம், ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணாலுமே 897,741 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண தேவைகள் பூர்த்தி ஆகி கொண்டே இருக்குங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம், எந்த நேரம் எந்த கிழமை அப்படின்னு கிடையாது. எப்போ தேவைப்படுதோ அப்போ தாராளமாக எழுதலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலுமே எழுதலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க, அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. டெய்லியுமே இந்த நம்பரை எழுதும்போது என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்த என்னுடைய குலதெய்வத்திற்கும் என் இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே நன்றி சொல்லிட்டே வாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் இதை செய்யுங்க. டெய்லியுமே ஒவ்வொரு பேப்பரை மாற்ற சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த பழைய பேப்பரை நீங்கள் தண்ணியில் விட்டலாம், இல்லை வந்து எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம், இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டலாம். அவ்வளோதாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.